வருணையா, நீங்க கொல்லிமலை ரகசியம் பத்தி கேட்டிருக்கீங்க. எல்லா மலைகளுக்கும் கொல்லிமலைக்கும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் சரி, எல்லா மலைகளுக்குமே மூலிகை தான் அடர்ந்த ரகசியம். ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூலிகை இல்லாம எதுவுமே கிடையாது. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மூலிகையுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம உடல செம்மைப்படுத்துமே தவிர, எந்த மூலிகையும் உயிர செம்மைப்படுத்தாது. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரை செம்மைப்படுத்தக்கூடிய மூலிகை தான் மிக, 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 மிக சிறந்தது. ஏன்னா, உயிரை செம்மைப்படுத்தக்கூடிய எந்த மூலிகையுமே கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். உயிர் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய காற்று. அந்த காற்ற செம்மப்படுத்தக்கூடிய மூலிகைகள் கிடையாது. ஆனா, மூலிகையின் தலைவாசல் அப்படின்னா கொல்லிமலை தான். கொல்லிமலையில நெறைய மூலிகைகள் இருக்கு ஐயா. அந்த மூலிகைகள் எல்லாமே நம்மளுடைய உடலுடைய கட்டமைப்ப சரிப்படுத்திக்கிட்டே வரும் ஐயா. ஆனா, அந்த கொல்லிமலையில போயி நீங்க சுவாசம் இழுத்தீங்க அப்படின்னா, அந்த மூலிகையோட சுவாசத்தின் மூலியமா உங்களுடைய உடல் கட்டமைப்பு நல்லா இருக்கும் ஐயா. இதுதான் ஐயா உண்மையான விஷயம். இதுக்கு தான் எல்லா சித்தர் மகான்களும் மலைய நோக்கி பயணிச்சாங்க. ஏன் மலைய நோக்கி பயணிச்சாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்டான மலைய நோக்கி பயணிக்க பயணிக்க, அங்க எல்லாமே தூய்மையான காற்றுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் பயணிச்சாங்க. அதே மாரி கொல்லிமலையிலயும் நெறைய தூய்மையான மூலிகையின் காற்றுக்கள் ரொம்ப அதிகமா நிறைஞ்சிருக்கு. அதனால நீங்க கொல்லிமலை போனீங்கன்னா, அங்க நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. டீப் பிரீத் பண்ணீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் போக்கக்கூடிய அந்த சுவாசம் அந்த கொல்லிமலைய தழுவி, 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 தழுவி போது. அப்படி இருக்கும்போது அந்த சுவாசம் உங்க உடல நல்லபடியா கட்டமைக்கும். ஆனா வாசியான உயிர் எப்பொழுதும் மூலிகைக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அதே மாரி நெருப்புக்கு கட்டுப்பட்டது கிடையாது. எதுக்குமே கட்டுப்பட்டது கிடையாது. வாசி எப்பயுமே வாசி யோக பயிற்சிக்கு மட்டும் தான் கட்டுப்பட்டிருக்கு. வாசி மந்திரத்துக்கு மட்டும் தான் அது கட்டுப்படும். வேற எதுக்குமே கட்டுப்படாது. இதுதான் உண்மையான விஷயம்.